வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மாவின் சமையலறை. இன்றைக்கி நம்ம மைதா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போடணும். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அதை 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் மைதா மாவு சேர்க்கணும். நான் 200 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். நான் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கரைச்சி வச்சிடணும். இந்த மாவு ஊறணும்னுலாம் அவசியம் கிடையாது. கரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்றலாம். கல் சூடானதுக்கப்புறம் கல்லில் சுற்றி ஊற்றணும். தோசை ஊற்றி எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்காது. மொறுமொறுன்னு வேணும்னா இதில் கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வரும். அவ்வளோதான், மைதா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.